ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மீடியம் பாப்கார்ன் வாங்கினேன். பாதிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பழசுன்னு சொல்லிட்டு. தான் வந்து ஒருத்தவங்க ஓடி வந்து எங்க கூட பேசினாங்க, ஃபர்சானான்றவங்க. ஸோ ஹாப்பி ஆயிடுச்சு. லைக் வந்து நீங்க ஐ மீன் யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. என்னடா என் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி இருக்கு அங்க, அதாவது அங்கங்க நம்மள ஆளுங்க இருக்காங்கங்க. ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்களே, அங்கங்க நம்ம ஸ்பை வச்சுதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு. சோ மூவி தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். பசங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க யூஎஸ்லயே பெருசா மூவி நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட அப்படியா, என்கிட்ட இருக்க இதை வச்சு கார்டு என்கிட்ட பெருசா இல்ல, அம்மா கார்டை வச்சு ட்ரை பண்ணோம், ஆனா புக்கே ஆகல. அதனால நாங்க வந்துட்டு நேரா வந்து புக் பண்ணிட்டே பாக்கலாம் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இங்கே இப்பவே பசிக்குதான் தலைவருக்கு. நாங்க வந்துட்டு லைட்டா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணுவோம், சோ தட் வி வில் நோ. ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான் பயங்கர கன்ஃபியூசிங்காவே இருக்கும் எங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது மட்டும் தான். அவங்க தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க தியேட்டரு. ஸோ நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இங்க பாரு என்ன பண்றாங்க. படம் போறதுன்னு எங்களுக்கு பெருசா தெரியல. இங்க கொஞ்சம் படம் தான் ஓடுது. நாங்க வந்துட்டு கட்டா குஸ்தி ஓடுது. ஸோ பேசாம கட்டா குஸ்தி படம் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கிறிஷுக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஆனா ஆப்ஷன்ல நிறைய படம் ரிலீஸ் ஆகாதனால நமக்கு அதுதான் ஆப்ஷனு. பார்க்கலாம், கட்டா குஸ்தி போகிறதுனா போகலாம். என்ன கட்டா குஸ்தினா வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock ஒரு ஷோ புக்கிங் இருக்கு. ஸோ நாங்க வந்து மேக்ஸிமம் 3 o'clock தான் போகலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கோம். போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். வா போலாம், வா. தியேட்டர் எப்படி இருக்கு? தியேட்டர் எப்படி இருக்கு பின்னாடி எல்லாம் பாருங்க. அணில சொல்றான் செம்மையா இருக்குதான். நல்லா இருக்கா? அணி ஒரே பிஷி தான் போங்க. சோ நாங்க ஃபர்ஸ்ட் தியேட்டரை போயிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். ஆனா பாவிகளா, வீக் டேஸ்ல இவ்வளவு கும்பலா? அணிக்குட்டி நான் சொன்னேன், ஏன் வீக் டேல போய் இவ்வளவு கூட்டம்னா, எல்லாரும் வந்து அவங்க கிட்ஸை வந்து ஸ்கூல்ல டிராப் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். நான் அதான் சொன்னேன், இல்லடா எல்லாரும் காலேஜ் ஸ்கூல்ல வந்து வேணாம். நான் இன்னும் சொல்லல, ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன், வேணாம் அது சொல்ல தேவையில்ல. வேணாம் ஒன்னும் அவள, வா நம்ம போயிட்டு அப்பா டீச்சர் தான் சொல்றான், ஹைஸ்கூல்லயும் சம்டைம்ஸ் கட் அடிச்சுட்டு வருவாங்களாமா. இவன் ஒருத்தன் பசியில. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து புக் பண்ணலாம்டா டிக்கெட்ஸ். நல்லதான் இருக்குவா. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, சும்மாடா. நாங்க வாங்கியாச்சு, கட்டா குஸ்தி வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு பே பண்ணிட்டோம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல. அப்பா வரவில்லை ஆஸ் யூஷுவல். அவர் வர மாட்டேன் சொல்றாரு, ஏன்னா அவருக்கு கால் ரொம்ப நேரம் வச்சா கால் மறுத்து போயிடும். யா தேங்க்யூ. 1000ல மீதி 264. எங்க ஆமா வாங்கிக்கோ. கார்டு ஒர்க் ஆகல, என்ன கார்டுன்னு தெரியல. இந்த எஸ்பிஐ கார்டு ஒர்க் ஆகல. முதல்ல போய் இதை கேன்சல் பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை பீட்சாவா? என்னெல்லாம் வாங்க போறோம்டா உள்ள போய் உட்காந்து சாப்பிடறதுக்கு? ஆமா, மணி இப்போ வந்து 2 மணி ஆகுது. இன்னும் 1 hour இருக்கு. இருங்க, அவங்க டிக்கெட்டோட வரட்டும். இப்பவே முடிவு பண்றாரு. அங்க வந்து கிரான்ச்சி கேரமல் இருக்கான், ஷெடா சீஸ் இருக்கான். கேரமல் வேணா வாங்கலாமா அண்ணாக்கும் சேர்த்து? ஸோ நாங்க வந்து இது பண்ணலாம். 2 மணி நேரம் இருக்குங்க. 2 மணி நேரம் வந்துட்டு போயிட்டு முதல்ல ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிடுறோம். அதான் பிளான். டிக்கெட்லாம் முதல்ல மேனுவலா வரும்ல, இப்பெல்லாம் அது இல்ல, ஆன்லைன்ல அப்படியே வந்துருச்சு. நான் போய் டிக்கெட் அப்படின்னு, அவங்க வந்து எனக்கு கேவலமா நினைச்சிருப்பாங்க, என்னவா இந்த இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு. வந்திருக்கும் மேம் அப்படின்றாங்க. பக்கா வந்துருச்சுமா. அப்புறம் தியேட்டர்ல இதே முரளி நாளான்னைக்கு ரிலீஸ். நம்ம வந்துட்டு வரும்போது பாத்துக்கலாம். இப்போ வந்து கிளம்பலாம், ஏன்னா இப்போ வந்து நமக்கு 2 hours இருக்கா. ஸோ வெளில போய் சாப்பிடலாம் முதல்ல. போலாம். என்ன வேணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம் நாங்க. ஆக்சுவலா டாக்கோ பெல்லா சொல்லிட்டு பர்கர் கிங்கா எந்த இடத்துல வாங்க போற? சரி, ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வாங்கலாமா?
நாங்க ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அவனுக்கு டாக்கோ பெல்லாம். ஓகே, பெல்ஜியம் ஃப்ரைஸ், பர்கர்ஸ் அண்ட் ஃப்ரைஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாப்ளை. நாம போன வாட்டி வந்தபோது பெருசா நமக்கு தெரியல. இந்த வாட்டி நம்ம வந்து ப்ரோ ஆயிட்டோம், ஏன்னா நம்ம இந்த இடத்த சுத்தி இருக்கோம். அதனால வீக் டே மெட்ராஸ் மாப்ளைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். நான் இப்பதான் கேள்வியே படுறேன். வீக் டே கூட்டத்தை பாருங்க. வாவ், வாங்கிக்க போறியா? ஓ, இங்க வந்துட்டு குட்டி சமோசா ரொம்ப சூப்பரா இருக்குமா. அம்மா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓ, இந்த ஆனியன் சமோசா சதீஷ் கூட என்ன சொல்லுவாரு? 25 ரூபா, 5 ரூபா சமோசா, 5 ரூபா சமோசான்னு வாரு. வாங்கலாமா? அதுவும் வாங்கலாம். இது ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். மினி சமோசா 6 பீஸ் 50 ரூபாமா. 6 பீஸ் வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்த்து வச்சிருக்கோம். சமோசா பார்த்து வச்சிருக்கோம். லஸ்ஸி வந்து பாட்ல கொடுக்க போறாங்களாம். ஸோ பாட்ல ஐ மீன் லைக் மக்குல, பாட் மக்குல. ஸோ அதுல வாங்கலாம். வேற என்ன வாங்கலாம்? அம்மா, நீ மோமோஸ் தானே? அன்னைக்கு நீ மோமோஸ் வாங்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு அம்மா வந்து மோமோஸ் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தாங்க வரும். ரொம்ப சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா, மோமோஸ் தானே நீனு? என்ன மோமோஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டுறேன். என்ன மோமோஸ்? வெஜிடபிள் மோமோஸ் தான். இல்ல, நான் வெஜிடபிளே நிறைய இருக்காங்க பாரு. வெஜ்லயே பாரு, வெஜ் பஹாரி ஃப்ரெஷ் மோமோஸ், அதுக்கப்புறம் ஹிமாலயன் மோமோஸ், ஹாட் கார்லிக் மோமோ, டார்ஜிலிங் மோமோ, சட்பட்டா பன்னீர். அதனால அதுல சொல்லு எதுன்னு சொன்னாதான் நான் வாங்க முடியும். வந்துட்டு சேலே ஆகாது இந்த மாதிரி டைம்ல. நம்ம அதனால வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பார்த்தா இவ்வளவு பேர் இருக்காங்க, பயங்கரமா சேல் ஆகும் போல இருக்கு. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிஷ் கணேஷ்க்கும் அம்மாக்கு வந்து மோமோஸ்க்கு பிளான் போட்டிருக்கோம். கிரிஷ் கணேஷ்க்கு வந்துட்டு ஏதோ பர்கர் அது இதுன்னு சொல்றாங்க. அதுக்காக நாங்க போய் தேடிட்டு போயிட்டு இருக்கோங்க, வேற என்ன கடையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு நான் மொத்தம் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருத்தன் வந்துட்டு பர்கர் கிங், ஒருத்தன் வந்து டாக்கோ பெல். பர்கர் கிங்ல இருந்து கிரிஷுக்கும் அன்னைக்கும் ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு இப்பதான் நாங்க போறோம். கலிபோர்னியால எப்படா பரிட்டோ வந்துச்சு? மெக்சிகன் பரிட்டோன்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, கலிபோர்னியா பரிட்டோன்னு ஒண்ணு இருக்கு. கலிபோர்னியா பீட்சா தெரியலையே. ஒரு ஓ, இதுல எல்லாமே வந்துட்டு மெக்சிகன் ஸ்டைல் தான் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, நாங்க பாரு மெக்சிகன் ஸ்டைல்ல தான் எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. சமோசா ஆர்டர் பண்ணலாம். அம்மா கேட்டது. அம்மா பாருங்க, அடி அடி ஆரம்பிச்சுட்டானுங்க. சண்டை சண்டை சண்டை. சமோசா 6 வாங்கியாச்சு. அதுக்குள்ள 1 இங்க போயிடுச்சு, 1 அங்க வயிறுக்குள்ளேயே போயிடுச்சு. இறங்கிக்கிட்டு இருக்குது இப்பதான். சரி, ஓகே, நம்ம போயிட்டு மோமோஸ் வாங்கிடலாம். அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணிடணும் கேஷ்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல கொடுக்கணும் போல இருக்கு. அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு மோமோஸ் வாங்கியாச்சு, பர்கர் வாங்கியாச்சு. யா, இது வரைக்கும் டோட்டல் எவ்வளவு ஆச்சுன்றத நான் சொல்றேன். நம்ம இந்த ஓகே குட்டி பஞ்சாபி கிரில் வாங்கலாம்னு நினைச்சேன். வெஜிடேரியன்ல என்ன இருக்குன்னு கேட்போமா? இருங்க. ராம் பிரசாத்துக்கு வந்துட்டேன், என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யா, பாவ் பாஜி, வேற என்ன இருக்குன்னு கேட்போம். இருக்கு பானிபூரி எல்லாம் வேண்டாம் எனக்கு. ஸோ நார்த் இந்தியன் தாலி, பட்டர் ரொட்டி, ஜீரா ரைஸ், பன்னீர் ஐட்டம்ஸ் இருக்கான்னு கேட்போமா? இருங்க. பன்னீர் காம்போ இருக்கான்னு. பர்கர் கிங்ல வந்து கிரிஷ்க்கும் அனீஷ்க்கும் வந்தாச்சு. அம்மாக்கும் மோமோஸ் வந்திருக்கும். நான் மட்டும் இன்னும் ஆர்டர் பண்ணல. என்ன ஆர்டர் பண்றதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை. அடப்பாவி, பெரிய டிஃபரன்ஸ் இல்லம்மா. இவனுக்கு வெறும் வெங்காயம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். இவனுக்கு 4 பிக்கல் அண்ட் லெட்யூஸ். இது வெஜ் பேட்டி, இது பன்னீர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற எந்த பெரிய டிஃபரன்ஸும் இல்ல. ட்ரை பண்ணிட்டு சொல்ல. அனி ட்ரை பண்ணிட்டு சொல்றானா நமக்கு. செம்மையா இருக்கான். சும்மாவேங்க எதுவா இருந்தாலும் செம்மையா இருக்கு. உனக்கு நல்லாதான் இருக்கு. நல்லதா இருக்கா? உண்மையில நல்லதா இருக்கு போல இருக்கு. அப்புறம் பர்கர் ஃபில்லிங்கா சாப்பிட்டா நீங்க பர்கர் வாங்கிக்கலாம். ரீசனபிள் பிரைஸ்னா இந்த கிறிஸ்பி வெஜி பர்கர் இருக்கு பாத்தீங்களா, இது 60 ரூபா தான் ஆனிஷ் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து கிறிஷ் வாங்கினது யா, அவன் வந்துட்டு 169. கொஞ்சம் நீங்க பன்னீர் டீலக்ஸ் அந்த இதை வாங்கிக்கலாம். வந்து மோமோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு தான் வந்துட்டு திரும்ப என்ன வாங்குறதுன்னு எனக்கு நிஜமா இன்னும் தெரியவில்லை. என்ன வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது அதை ட்ரை பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சா? சூப்பரான மோமோஸ். தேங்க்யூ. என்னடா இது, மோமோஸ் எல்லாம் சொங்கி போய் கிடைக்குது. What happened? What happened? We have a fork or spoon.
ரொம்ப கொடூரமா இருக்குங்க. என்ஜாய் த டே அம்மம்மா. இந்த மோமோஸ வாங்குறதுக்கு நான் பட்னி கூட கிடப்பேன்டா. நல்லா இருக்கா? ஒன்னு எடுத்து வேணா அவனுக்கு கொடு. அம்மா வந்துட்டு மோமோஸ் எடுக்கிறாங்க, பாப்போம் எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த சமோசாவோடயே ஒண்ணு வை. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு சமோசாவை ட்ரை பண்ணுவோம். சமோசா உள்ள வெங்காயம் இல்லையா? கடிக்கவே முடியல, மோசமா இருக்கு. வாங்கிடாதீங்க. அம்மா ஸ்கேம் பண்ணிட்டாங்களா? எப்படி இருந்தது உங்க மோமோஸ்? நல்லா இருக்காமே, சரி ட்ரை பண்ணலாம். சமோசா மெல்லவே முடியலங்க. நான் அப்ப போட்ட சமோசா ஒரு 5 நிமிஷமா மென்னுட்டு இருக்கேன். அனியுடையதை ட்ரை பண்ணலாமா? பர்கர். இது வந்து வெஜ் பர்கர். எப்படி பாப்போம். நீ ட்ரை பண்ணியா? ஏன் ட்ரை பண்ணல? ஓகே, நல்லதா இருக்கு. அனியுடைய பர்கர் கிறிஸ்தும் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரை தானே. நான் வந்து இன்னும் வாங்கல. இதுல சாப்பிட்டு ஓட்டிட்டு நினைச்சீங்களா? நான் ஸ்பெஷலா வாங்குவேன், நீங்க எல்லாம் என் வாயை பாப்பீங்க. ஓ இதான் எனக்கா? அனி ட்ரை பண்ணலையா? அனி ட்ரை பண்ணல. சோ நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோமோஸ். நல்லாவே இருக்கு. வெஜ் மோமோஸ் தான் நல்லாவே இருக்கு. நான் ஆக்சுவலா இதுதான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருந்தேன். நல்லா இருக்காங்க. அனீஷ் ஒரு மினி சமோசா வாங்கினோம்ல, அது வந்து 50 rupees. கொஞ்சம் நல்லா இல்ல, வேஸ்ட். அப்புறம் அம்மாவுடைய மோமோஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனுடைய விலை வந்து 50 ரூபாய். அது நிஜமாவே ஐ திங்க் 50 இல்ல சாரி 200 rupees. அம்மா சாரி, மோமோஸ் 200 rupees. 200 rupees 5 பீஸ் தான். ஒரு ஃபில்லிங்கா சாப்பிடணும்னா அது முடியாது. சும்மா ஆசைக்கு ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். இருக்கிறதுல எனக்கு வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா, அனீஷுடைய பர்கர். கிறிஸ்து வந்து 169. ஓகே, இவன் 60 rupeesக்கு சூப்பராவே இருந்தது. சோ இப்ப நம்ம வந்து என்ன வாங்க போறோம்னா, நான் என்ன வாங்க போறேன் அப்படின்னு தான் இப்ப எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் காக்கடா ராம்பிரசாத்ல போய் பேசாம ஒரு நார்த் இந்தியன் தாலி வாங்கலாம்னு இருக்கேன். எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே, சூப்பரான லஸ்ஸி வாங்கியாச்சு. இன்னும் எவ்வளவு ஆச்சுன்றது சொல்றேன். நான் திரும்பி போய் 2 பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம் பிளஸ் லஸ்ஸி. இருடா, பத்திரமா எடுப்பியா? குடி, 2 கையால குடி. சரி, அப்படியே கொஞ்சம் குடி. எப்படி இருக்கு? ரைத்தா மாதிரி இருக்குன்ட்டியடா. வா போலாம், வா. பத்திரமா எடுத்துட்டு வரியா? பயங்கரமா இருக்கு. வாங்க. பர்கர் இன்னும் வரல, அதுக்குள்ள ரசி. சரி பரவாயில்ல. இந்த கிறிஷ் குடி, போய் உட்காந்து குடிங்க. நான் அந்த அடியில எல்லாம் ஏன் தடுறேன்? இது வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 பர்கர் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு உனக்கு? செமையா இருக்கான். கிறிஷே வந்து அப்ரூவ் பண்ணிட்டான். ஏன்னா கிறிஷ் வந்து பயங்கர ஃபுட் கிரிட்டிக். அவரே வந்து சொல்றாருன்னா வந்துட்டு இதுவா இருக்குன்னு அர்த்தம். 2 பர்கர் இருக்கு. எனக்கு என்ன இதுல வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இது வந்து அழகா அந்த மட் இதுல கொடுத்துருக்கறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டு அதே பர்கர் 2 ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது மால்ல சாப்பிடுறது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம சும்மா நடந்துகிட்டே இருப்போமா, சாப்பிடுதா எத்தனையும் வந்து ஜீரணம் ஆயிடும் நினைக்கிறேன். ஒரே ஒரு இது நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 20 rupees 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிப்பாங்க. எல்லா கடையிலயும் அதேதான் பண்றாங்க. சோ அதாவது எல்லா கடைன்னா மத்த கடை கூட கேஷ் கவுண்டர்ல பிரச்சனை இல்ல. இந்த பர்கர் கிங், டாக்கோ பெல் இந்த மாதிரி கடைகள்லாம் அதுதான் பண்றாங்க. மெயினா பர்கர் கிங் நல்லாவே அதை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியும் போச்சு, செகண்ட் வாட்டியும் அந்த இது போச்சு. சோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. 1 more வாங்க போறோம். ஏன்னா நான் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை.
சூப்பரான லஸ்ஸி அங்க ரெடி ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ. இது அப்புறமா வந்து 76 rupees வாங்கிக்கோங்க முதல் சொன்னாங்க. சரின்னு போயிட்டு போனேன்னா அப்படியே கண்டுக்காத மாதிரி பர்கர் கொடுத்தாங்க. 76 இதோ மேடம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போய் அப்புறம் எடுத்துட்டு வரேன். நாங்க சேஞ்சே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்துட்டு சேஞ்சே இல்ல மேடம் நாங்க. நான் சார் 26 rupees இல்ல அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் கடைசியா எப்படியோ 6 ரூபாய் எடுத்துட்டு தான் இது பண்ணாங்க. சரி ஓகே இந்தாம்மா. ஏய் பாத்ரா பாத்ரா நீ வீடியோ எடுக்கறன்ற ஆர்வத்துல இருக்கு அவங்க சாஸ் மேண்டேட்டரியா போட்டுருவாங்க உள்ள. அது ஓரமா அடே தூவி விட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த சாஸுமே இருக்கு, கெச்சப்பும் இருக்கு. இந்த எண்ட்ல போட்டுக்கோ. நான் அம்மா அதுல பாதி எடுத்துக்கிறேன். சரி இந்த அம்மா இந்த இதை எடுத்துக்கோ. இந்த இதுல பாதி குடுத்துட்டு நீ எடுத்துக்கோ. அங்க ஒரே கலவரம். எனக்கு ஓகே. அம்மா காரம் சாப்பிட்டு எனக்குமே ஓகே இல்லதான். தட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணலாம். அனி இப்படி புட்டு அம்மாக்கு கூட சூப்பரா இருக்குங்க. என்னுடைய லஞ்ச் வந்துட்டு பர்கர், அதுக்கப்புறம் ஸ்வீட் லஸ்ஸி. கான்ட்ராஸ்ட் அமெரிக்கன் இந்தியன். ஓகேதான். ஆச்சுன்றது சொல்லல. டோட்டல் 1000 எடுத்துட்டு போனேன். அதுல மீதி எவ்வளவு இருக்குன்றத நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இருங்க இவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 20 ரூபாய் மட்டும் நான் எடுத்தேன் என்னுடைய இதுல இருந்து. சோ இது 5 ரூபாவா? அப்ப இந்த 20 ரூபாய் என்னுடையது. ஓகேங்களா? அப்ப வந்து மீதி வந்து 55 ரூபாய். 1000 ரூபாய்ல இவ்வளவுதாம மீதி. இது என்னுடைய பர்ஸ்ல இருந்து எடுத்த ஞாபகம் இருக்கா? நீ கூட குடுக்குற நீ, அதனால இது இல்ல. 1000 ரூபாய்ல நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 950 rupees. இல்ல 45 rupees. 45 கூட இல்ல, 42 rupees. ஏயா நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. இன்னொன்னு என்னன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் ஆக்சுவலி. ஆமா மோமோஸ் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸாக்ட். தயவுசெய்து இங்க வந்தீங்கன்னா சமோசா மட்டும் அந்த மெட்ராஸ் காஃபி அந்த இதுல மாத்திரம் வாங்கிடாதீங்க. ஆமா இந்த இதையும் பேக் வச்சுட்டேன். இந்த ஆர்கெட்க்கு தான் வந்திருக்கோம். எங்க கார்டு வாங்கணும், எங்க என்ன பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியல. எவ்வளவு ஒரு பிளே ஒரு காயின் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. கார்டு அங்க வாங்கணுமா? தேங்க்யூ. பாக்கலாம். பிளே ஏரியா மெம்பர்ஷிப் தான். டேய் இதுக்கெல்லாம் மெம்பர்ஷிப்பா? பிளேஸ்க்கு வந்துட்டு $60,600 rupees. அம்மா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த இது விளையாடுறதுக்கு டாய் எடுக்கிறதுக்கு தான் பிளான் போட்டாங்க. ஐ டோன்ட் நோ. அண்ணா தான் புஸ்கா. It's like a street shop. ஓ அங்க ஏதோ பார்க்கணும்னு பார்த்தோம்டா. சோ நாங்க இருக்கோம். அம்மா வந்து அங்க இருக்க ஒரு சுடிதார் ஷாப்ல இருக்காங்க. சோ இந்த ஏரியால ஏதோ வந்துட்டு பாண்டி பஜார் ஷாப் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு இந்த ஊர்ல வந்துட்டு திருப்பதி சாரி தீபாவளிக்கு ஒரு கன் இருக்கும்டா, அந்த மாதிரி இதுடா. சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்துட்டு கிளம்பி மூவி பார்க்க போகலாம். இங்க கொஞ்சம் எல்லாமே விலை அதிகமா இருக்கு. அதான் சொன்னாங்க அம்மா. மால்ல வச்சாக்கா அதிகமா தானே இருக்கும். வந்தாச்சு. இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3:35. ஸோ 3:55க்கு ஆரம்பம். அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்றது தான். நான் இதுதாங்க சொன்னேன், டாய் ஸ்டோரி 5 போலான்டான்ட்டு. இந்த பசங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சதீஷ் ஊர்ல போயிருக்காரு படத்துக்கு. எங்க போறானுங்க அவனுங்க 2 பேரும்? கைஸ் ஆடு தான், நிறைய ஆடு வருமா? ஓகே, அப்ப யூஎஸ் மாதிரி தான் நிறைய ஆடு வரும் போல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ஸோ வி ஆர் ரெடி. போய் படத்தை பார்த்துட வேண்டியதுதான். கமான் கைஸ். கேட்டோம். பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரீஃபில் வந்துட்டு வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காமா. ஸோ நான் அதான் கேட்டேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு? இல்ல வாங்கம்மா வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா அப்ப அதுக்கேற்ற ப்ரைஸான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. வீக்கெண்ட்ல வந்து ப்ரைஸ் அதிகமா இருக்குமா, வீக் டேஸ்ல வந்துட்டு ப்ரைஸ் கம்மியா இருக்குமா, அதனால ஃப்ரீ ரீஃபில் கிடையாதான். ஓகே சரி ஓகேங்க. போய் படம் பார்க்கலாம் வாங்க. எல்லாம் படம் ஆரம்பிக்கிறது கரெக்டா வந்துட்டு என்ன டைம்? 3:01. ஒரு நிமிஷம். லெட்ஸ் கோ இன்சைட். வாங்க. லைக் அனில சொல்றான் ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கான்.
Oh, I just opened it little wider. In 19, 20, 21. Yeah. நான் வேணா கண்டுபிடிக்கட்டாமா? லைட் அடிக்கட்டா? ஓகே. பாத்துடா, ஆமாமா போகட்டும் வா. போ நீ போ. சாரி. கார்னர்ல இருக்க, அதாவது மொத்த 3 இது அந்த சைடு, மிடில், இந்த சைடு அந்த மாதிரி பிளாக்கா பிரிச்சிருக்காங்க. மிடில் தெரியல, ஆனா லெஃப்ட் சைடுல கப்பிள் சீட். சரி ஓகே, படம் பார்க்கலாம். இந்த விளையாட்டுல சாதிக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. இப்ப வந்து இன்டர்வல் விட்டுருக்காங்க இவனுங்களுக்கு. இது அணி கிரஷ் எங்க போறீங்க? வெயிட் ப்ளீஸ். இன்டர்வல்ன்றதே பெரிய விஷயம். அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் வந்துச்சுங்க, அதுதான் செம மொக்க. உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? மொக்கையா? அணி உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லாதான் இருந்துச்சு. அம்மா தூங்கி போயிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப வந்துட்டு என்ன பிளான் பாத்தீங்கன்னா, போயிட்டு பாப்கார்ன் வாங்குறதான் பிளான். பிடிக்கலையாடா அவ்வளவா படம் கிறிஷ் குட்டிக்கு? ஆனி நல்லதானே இருந்தது. நீ உனக்கு படம் எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. ஜாலியா தான் போச்சு படம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஆமா, அது ரொம்ப க்ளோஸரா இருக்கனால யாரும் போக மாட்டாங்கடா. அனி கேட்கலாம், ஏன் யாருமே ஃப்ரண்ட் சீட் எடுக்கலன்னு சொல்லிட்டு. க்ளோஸரா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்தது, அதுதான் கொஞ்சம் வந்துட்டு லைக் கிட்ஸ்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மிச்சப்படி படம் இது வரைக்கும் ஓகே. பாப்போம் மீதியே. ஐஸ்கிரீமா கிரிஷ்? அப்ப பாப்கார்ன் வேணாமா? ஐஸ்கிரீம் அண்ட் பாப்கார்னா? கிரிஷ் குட்டிக்கு வந்துட்டு பாப்கார்ன் பிடிக்காது, அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு ஜூஸ். அன்னைக்கு வந்துட்டு பாப்கார்ன். சரி போய் வாங்கலாம் வாங்க. அங்க போகணும் வாங்க, கியூல போய் நிப்போம் முதல்ல. ரெகுலர் எவ்வளோ, மீடியம் எவ்வளோ, பாப்கார்ன் முதல்ல காம்போவா? ரெகுலர் 285, மீடியம் அதுக்கு முன்னாடி மீடியம் வருதோ. ஓகே, மீடியம் 400, டபுள் த ரேட். கெட் சம் மோர் மெக்சிகன் சீஸ். தேங்க்யூ. மெக்சிகன் சீஸ் மட்டும் 1 மோர் கொடுத்துருங்களேன். ஸோ பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா 485 rupees, மீடியம் சைஸு. ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. எங்கடா குட்டி? செம்ம வாசனையா இருக்குது. டே நோ அனிமா. இப்போ நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் ஃபிஷ்ஷுக்கு. ஏன்னா வந்துட்டு ஐஸ்கிரீமும் வேணாமா? சரி ஓகே சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வாங்கிட்டோம். இதுக்கு ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருங்க நான் காமிக்கிறேன். சரி பாத்துரா, ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க. சிக்கன் சீஸ் இருக்கா? இது எக்ஸ்ட்ரா வேணும்னா 50 ரூபாவா? 2 வாங்கிட்டோம். பாதிக்கு மேல பழசு, லிட்டரலி பழசு. நீங்க கால் பண்ணுங்க, ஹையர் யாரானா இருந்தாலும் கால் பண்ணுங்க. மூவியை பாதியில எனக்கு விட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் சில்ட்ரன் சாப்பிடுறாங்க. மீடியம் பாப்கார்ன் வாங்கினேன், பாதிக்கு மேல நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பழசுன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி மக்கி போன பிளேவர், பாமாயில் ஊத்துன மாதிரி இருக்கு. சீஸ் மிக்ஸ்ன்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சீஸ் மிக்ஸோட போட்டு தான் சாப்பிட்றேன். செகண்ட் ஹாஃப் அவ்வளவு கேவலமா இருக்கு. என் சில்ட்ரன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இது ஃப்ரெஷ்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃப்ரெஷ்ஷா தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா நான் அந்த சீசனிங் பதில் வேற சீசனிங் தரேன், நீங்க ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இல்ல 100% I'm not going to eat it. தேவல, definitely bad. ஹலோ. பாப்கார்ன் தான் வஸ்டட். பாப்கார்ன் தான் வஸ்ட். தட்ஸ் ஓகே. செகண்ட் படம் போலாம். செகண்ட் படம் போலாம். அப்போ வீட்டுக்கு போலாம் வா.
அடுத்த படம் கேக்குறாரு. பாப்கார்ன் நல்லா இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணவே முடியல, புலம்பி தள்ளிட்டான். நினைமா அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா பாப்கார்ன் பண்ணி தரேன். ஓகே வேணா. யூஎஸ் போயிட்டு ஓகே. எப்படி இருந்துச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு? துப்பிட்டான் பாவம் ஒரு மாதிரி. அது நல்லாவே இல்லைங்க, எங்களுக்கு வந்துட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், இன்னைக்கு டே எல்லாமே. அந்த பாப்கார்னை தவிர அவங்க வேற ரெஸ்பான்ஸே தெரியல. நாங்கள் போய் கேட்குறோம், அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக தான் இருந்த மாதிரி இருந்தாங்க. சரி சார் ஓகே, எப்படியோ போகிறாங்க. ஓ சரி போயிட்டு வாங்க. படம் எப்படிமா இருந்தது? ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அனி பயங்கரமா ரசிச்சு பார்த்தான் படத்தை, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும்தான் ஒரு மாதிரி கிட்ஸுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருந்தது. மிச்சபடி படம் நல்லா தான் இருந்தது, ஜாலியா போன மாதிரி தான் இருந்தது. உனக்கு? ஓகே ஓகே, காமெடியா இருந்த மாதிரி தான் இருந்தது. பாப்கார்ன் எப்படிமா இருந்தது? கேவலமா இருந்தது. அம்மா வந்துட்டு துப்பிட்டாங்க இல்லம்மா, கீஞ்சி போச்சு. 400 and எவ்வளோன்னு தெரியல, 450 அதுக்கு ரொம்ப லைக் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு. கரெக்ட், சொந்த காசுல சூனிய வச்சுட்டு அம்மா தான் எக்ஸாக்டான வேர்டு சொன்னாங்க. சரி ஓகே கிளம்பலாம். போயிட்டு கையை வந்துட்டு ஆமா ஐஸ்கிரீம் அங்கே சாப்பிடலாமா? சாப்பிட்டு ஐயோ பாவம் குழந்தை திரும்பி சொல்லுது. என்ன சென்னிமா? ஒரு பாப்கார்ன் செய்யவே இல்ல. அம்மா சொந்த காசுல அனி திரும்பி புலம்புது. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், ஏன்னா அந்த பாப்கார்ன் சரியே இல்லையா. நாங்க டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. குடிக்கிறானு பார்க்கலாம் அவன். இத நாங்க எவ்வளவு வைரல் வீடியோல பார்த்தோம் பாத்தீங்களாங்க. எவ்வளவு வைரல் வீடியோல பார்த்தோம். கடைசியில வந்துட்டு எங்களால மேபி இது அவுடேட்டடா இருக்கலாம், ஆனா தட்ஸ் ஓகே. கிறிஷ் வந்து என்ஜாய் பண்றான், அவ்வளவுதானே நமக்கு வேணும். Same almond, yeah. இதுக்காகவே எங்க கிறிஷ் முதல்ல சொன்னாங்க, கேட்டுட்டு இருந்தான். பரவாயில்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு இன்னும் பண்றாங்க. இல்ல எனக்கு வேண்டாமா. ஸோ மொத்தம் வந்துட்டு 300 ஆக்சுவலி. 300 பரவாயில்ல, சூப்பர், நல்லா தான் இருக்கு பார்க்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல நல்லா தான் இருக்கு. டர்க்கிஷ் ஷாப் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் கிறிஷ் குட்டி தான் எங்களுக்கு சொன்னதே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சிட்டேன் இப்பெல்லாம் பண்றது இல்லைன்ட்டு. அந்த பையன் எங்க கிட்ட கேட்டாங்க பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் தான் இது பண்ணாங்க. பரவாயில்ல, கிறிஷ் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃபன்னா என்ஜாய் பண்ணாரு. கிறிஷும் நிஷும் ஒரே சிரிப்பு தான் போங்க. சரி ஓகே, அவுடேட்டட் பட் தட்ஸ் ஓகே. அங்க இப்ப எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரி அப்படின்ற ஸ்டோரு. இது வந்து ஆக்டர் ஸ்ருதிகாவுடைய ஸ்டோரா. கோமாளி இதுல எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஸ்டோரா. அதுல போயிட்டு நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க. ஓகே ஹாய், சூப்பரா இருக்கு. நான் ஆக்சுவலா பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட்காக வந்தேன், லைக் அந்த ஒயிட்னிங் க்ரீமு. ஸோ அது பயங்கர சேல் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நான் வந்து பார்க்கும்போதும் காலியாகும்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ, அதான் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போதான். சரி ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சில்வரே வா? Yes. Oh, okay. Silver parts you can see. ஓகே, இதை போட்டுட்டு ஒரு drop 1 to 2 drops is enough. It will spread it. இதுவும் வந்து ஸ்கின் பிரைட்டனிங் போட்டிருக்கு. ஓகே, that is for under eye. under eye, this is for the face. Okay, ஒரு drop போட்டாலே you can see இத எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த ஒரு drop oh for okay, one face, for one side and for another okay. drop எடுத்தீங்கன்னா இன்னொரு சைடு ஆஃப் த ஃபேஸ். சாரீஸ் கூட வச்சிருக்காங்க.
நான் வந்து எதுவும் எடுக்கல சார், அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ருதிகா மூவிஸ்ல எல்லாம் போட்டுட்டு வருவாங்களா அந்த சாரீஸ். ஓகே 2329 இது ரொம்ப அழகா இருக்கு. 2000 2000 முடிஞ்சிச்சு சார். சரி ஓகே போலாமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட வேண்டியதுதான். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.